Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிக்கோங்க. Hi viewers, இந்த வீடியோல நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படினா கெட்டுப்போன பருப்பு இருந்தது அப்படினா கசப்பு டேஸ்ட் வருங்க. அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்ட வேர்க்கடலையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் விட வேணாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு தோல் நீக்கிட்டா போதுங்க. ரொம்ப சுத்தமாக நீக்கணுன்றது அவசியம் இல்லை. அடுத்ததான் சட்னி செய்கிறதுக்கு மிளகாயும் புளியும் மட்டும் தான் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய். அடுத்ததாக புளி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வறுத்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்திங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டதை ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வேர்க்கடலை, அதையும் இது கூட சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். வேர்க்கடலையும் சேர்த்துக்கிட்டோம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப கம்மியான பொருள் வச்சு நம்ம டேஸ்டியான சட்னி செஞ்சாச்சு. நம்ம வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துருக்கோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து சாப்பாட்டுக்கு சைட் டிஷ் மாதிரி துவையல் மாதிரியும் கூட நம்ம திக்காக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது சாப்பாட்டுக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக தாளிப்பு. கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவும் இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே வேர்க்கடலை சட்னி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இந்த தாளிப்பையும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம சுவையான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்தாச்சுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து புளி வந்து ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் டிஃபனுக்கு செய்யும் போது புளிப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா புளியை விட்டுட்டு கூட நீங்கள் வெறும் மிளகாயை மட்டும் எண்ணெயில் லைட்டாக வறுத்துட்டு வேர்க்கடலை வறுத்து எடுத்துகிட்டு நீங்கள் சட்னி அரைச்சி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.